நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த டீலிமிட்டேஷன் பத்தி ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு கருத்துக்கு மாறுபடும். டீலிமிட்டேஷனே வேணாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல விஜய் அரசு இருந்தது. திடீரென்று அமித்ஷா அவர்கள் பங்கெடுத்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பங்கெடுக்கிறார். அந்த இடத்துல லைட்டா ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி கருத்து போகுது. மறுபடியும் ஆதவர்ஜன் அவன் சொல்றாரு இல்ல அப்படியெல்லாம் இல்லைன்றாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? நேரில் கேட்டால் ஒன்றும், அமித்ஷா கிட்ட ஒன்றும், ராகுல் காந்தி கிட்ட ஒன்றும் பேசுறது தாவேக்கா பழக்கம் பண்ணிட்டு இப்படி கேட்டால் இப்படி இல்லை அப்படின்றது, அப்படி கேட்டால் அப்படி இல்லை அப்படின்றது. அதுதான் டீலிமிட்டேஷன் பொறுத்தவரை 3 நிலைப்பாடுகள். ஒன்று, டீலிமிட்டேஷன் இப்பொழுது வேண்டாம், இன்னும் 25 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க, அது ஒரு நிலைப்பாடு. 2வது நிலைப்பாடு, ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணுங்க. அப்படி ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராலாம் குடும்ப கட்டுப்பாட்டு அதிகமாக பண்ணி ஜனத்தொகையை குறைச்ச மாநிலம் பாதிக்கப்படும், தமிழ்நாடு அதிகமாக அதில் பாதிக்கப்படும். அது 2வது நிலைப்பாடு. 3வது நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு 50% நீங்கள் ஏற்றி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் 50% ஏற்றி கொடுங்க. அது ஃபேர் டீலிமிட்டேஷன். இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன்ற வார்த்தையை வந்து தாவேக்கா எங்கேயுமே வந்து சமீபமாக பேசவோ கொள்ளவோ கிடையாது. ஆனால் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு பிஜேபி இப்போ வந்துருச்சு. அந்த நிலைப்பாடுக்கு பிஜேபிக்கும் கொஞ்சம் லைட்டாக, பிஜேபிக்கும் இப்படின்றது, காங்கிரஸுக்கும் இப்படின்றது, அந்த வேலையை தான் தாவேக்கா இதில் பார்க்குது. விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் முதல்வர் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுன்றது நிறைய நேரத்தில் எடுக்கிறது கிடையாது. அப்படியே எடுத்துதான சில விஷயங்கள் எல்லாம் தீர்மானம் போட்டிருக்காங்க. சட்ட தீர்மானத்தை வச்சுக்கிட்டு நாக்கு தான் வலிக்கணும். உண்மையாக நான் இந்த வார்த்தையை வந்து ஏன் பயன்படுத்துகிறேன்னா, இதுக்கு முன்னாடியும் தீர்மானம் போட்டு நாக்கு தான் வலிச்சாங்க. கச்சத்தீவை மீட்கணும்னு தீர்மானம் போட்டோம். கச்சத்தீவு யார்கிட்ட இருக்கு? 50 வருஷத்துக்கு மேலே பஞ்சாயத்து, 30 வருஷமாக தீர்மானம் போடுறீங்க. கச்சத்தீவு யார்கிட்ட இருக்கு? தவள நாடு இலங்கை ஒன்றுமே கிடையாது. இந்தியா பொருளாதாரத்தோடவோ இல்லை தமிழ்நாடோட வளர்ச்சியோடு பார்க்கும்போது இம்மாத்தூண்டு நாடு. இந்த இலங்கையில் தொப்புள் கொடி உறவுகளுக்காகவும் ஒரு பிரச்சனைக்காகவும் நம்ம பேசுகிறதும் கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. இல்லை காசை கொடுத்தா கூட வாங்கிக்கலாம். இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தனியார் மயமாக்க போதுன்னு தமிழ்நாடு முதலீடு பண்ணி அந்த தனியாருக்கு அந்த ஸ்டாக்ஸ் போகவும் நிறுத்தினாங்க அம்மையார் ஜெயலலிதா. அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னதான்ப்பா வேணும், இந்த கச்சத்தீவை குத்துருங்க. ஆனால் அந்த கச்சத்தீவை வச்சு சைனா மற்றவங்கெல்லாம் அதை ஒரு இடமா பார்க்குறாங்க. அவங்களுக்கு வர்றதுக்கு, போகிறதுக்கு, கொள்றதுக்கு அது ஸ்ரீலங்கா கிட்ட இருந்தால் தான் நமக்கு நாளைக்கு இந்தியாவை, அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது தமிழ்நாடோ இல்லை இந்திய அரசோ வந்து கச்சத்தீவு மாதிரி விவகாரத்துலையோ ஸ்ரீலங்கா மாதிரி விவகாரத்துலையோ நம்ம இன்னும் நம்மளோட நிலைப்பாடை இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கணும். இலங்கையை நம்ம கூட அணைச்சிக்கணும். அது மாதிரி பண்ணணும். இன்னொன்று, நம்ம மீனவர்கள் மேலேயே தப்பு இருக்குங்க. அதாவது நம்ம ஆளுங்கன்றதுக்கோசரம் நம்ம முட்டி கொடுக்கணும். நம்ம மீனவர்கள் மேலே தப்பு இருக்குது. தவறான வேலைகள் செய்கிறாங்க. அங்கே போதை கலாச்சாரம் அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த வழியாக தான் வருது. அதனால் உண்மையிலே மீன் பிடிக்க போகிறவங்களும் ஒரு சந்தேக பார்வை ஏற்படுது. அதே மாதிரி அவங்களும் மீனவர்கள் தான், இலங்கையில் இருக்கிறவங்க. அப்போ வந்து அரசு வந்து ஒன்று இல்லைங்க, இந்த இடம் இப்படிக்கா மீன் பிடிக்காமல் வேறு எதனா மாற்றி பிடிங்க, ஏதோ ஒன்று. இல்லை கச்சத்தீவு நம்பி இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு நிவாரணம், மாதம் மாதம் ஒரு நிவாரணம், நீங்கள் அங்கே போய் பிடிக்காதீங்க. இல்லை வேறு எதனா அவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு. மீனவர் பிரச்சனையில் தாவேக்கா இதுவரையிலும் ஒரு குண்டு ஊசியை கூட நவுத்தாங்க. எண்ணூர் துறைமுகத்தில் அந்த எண்ணூர் ஆற்றப்படுகைகளில் வரதுல வந்து கொத்தா டன்னு கணக்கில் மீன் செத்து போகும். மடவையிலேருந்து ஆரம்பித்து கெளுத்தியில் இருந்து கடலில் இருந்து என்ன நண்டு எறா எல்லாம் செத்து மிதக்குது. வாழ்வாதாரமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எறாவே வந்து சாம்பல் கரையில் வருது. எறா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று கொஞ்சம் சகப்பு லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் மஞ்சள் இருக்கும், இல்லைனா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளையறான்னு. இது வந்து சாம்பல் நிறத்தில் வருது. அப்போது அரசு வந்து இன்றைக்கி அமைச்சர் ஒரு தகவல் சொல்கிறாரு, மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீநாத், இது வந்து மக்களோட கழிவும் இந்த மாதிரி வர்றதுனால டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாகி போச்சு, அதனால தான் மீன்லாம் செத்து போச்சு. டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சு செத்து போனதுன்றது டெக்னிக்கலாக கரெக்டு. H2O தண்ணி, ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாச்சு. மனித கழிவில் டிசால்வ்டு ஆக்சிஜன் பயங்கரமாக கம்மியாகும். நான் வந்து இந்த வீட்டில் ஒரே நிமிஷம் நான் சொன்னால் தப்பான எண்ணி பாருங்கள், எத்தனை தொட்டிக்குது மீன் தொட்டின்னு. 3 மீன் தொட்டி இருக்குதா? குழந்தையிலேருந்து மீன் வளர்க்குறதுலேருந்து மீன் வந்து வியாபாரம் பண்ணவங்க நாங்கள் வளர்த்து. அப்போ மீன் வந்து எந்த தன்மையில் வாழும், முகத்துவாரத்தில் இருக்கிற மீனோட தன்மை என்ன, கடல் ஆழ்கடலில் என்ன தன்மை, தொட்டியில் வளர்க்குற மீன், ஆற்றுல வளர்கிற மீன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. எதுவுமே புரிஞ்சிக்காமல் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மனித கழிவுகள் வருது, இது வீடுங்கள்லேருந்து வர கழிவு, இது வந்து மேபி உள்ளாட்சி துறையிலேருந்து அந்த மாதிரி எதனா முனிசிபாலிட்டி அந்த மாதிரி கழிவுன்ற மாதிரி அதை காட்டுறாரு.
இப்போ வந்து நெய்தல் கட்சியை சார்ந்தவர்கள் ஐயா பாரதின்ட்டு ஒரு மீனவர் தலைவர் இருக்கிறார். அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார். என்ன சொல்கிறாருன்னா, சாம்பல் வந்து கொத்து கொத்தா டன்னு கணக்கில் வெளியிடுறாங்க அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து. அது வந்து வருது. அதே மாதிரி சுடு தண்ணி சூடாக கழிவுகளை வந்து ஆற்றுல அப்படியே விடுறாங்க, கொதிக்கிற மாதிரி விடுறாங்க. அது வந்து தன்மை மாறி போகுது. அதுக்கப்புறம் மணலில் இருக்கிற சுற்றி இருக்கிற இந்த பெட்ரோகெமிக்கல் கம்பெனியெல்லாம் கழிவுகளை அப்படியே விடுறாங்க. அதனால் ஆற்றினுடைய தன்மையும் போச்சு, கடலும் கெட்டு போச்சு. இப்போ அங்கே வந்து ஆய்வு, இந்த ஒயிட் பெல்லிடு சீகள் என்று சொல்வார்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அந்த பறவை நல்லா பெருசாக இருக்கும். ரெக்கை அப்படி வாழ்ச்சுன்னா அப்படியே கடலுக்கே ராஜான்ற மாதிரி பறக்கும். இந்த ஒயிட் பெல்லிடு சீகளோட மூவ்மெண்ட்டே அந்த இடத்துல கம்மியாகி போச்சு. ஏன் அது கம்மியாகும்? அந்த இடம் பொல்யூட் ஆகி போச்சு. அப்போது ஒரு 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 இதை கூட ஒத்துக்குன்னு அதுக்கு உண்டான நடவடிக்கை பண்ணாமல், இது அதனால இல்லை அப்படின்னு சொல்லி மடைமாற்றம் பண்ணி கடந்து போகிறீங்களே, என்ன மாற்றம் இது? அவங்க என்ன கேட்குறாங்க? காரு கேட்டாங்களா மீனவர்கள்? இல்லை அவங்க வந்து பங்களா கேட்டாங்களா? இல்லை அவங்க நகை நட்டு கேட்டாங்களா? ஐயா, என் ஆற்றை விட்டுரு, நான் போய் மீன் பிடிச்சி போய்ச்சிக்கிறேன். எனக்குன்னு இருக்கிறது இந்த ஆறு, எனக்குன்னு இருக்கிறது அந்த கடல். என் ஆற்றையும் என் கடலையும் மாசு இல்லாமல் விட்டுரு, நான் போய்ச்சிக்கிறேன் சாமின்றாங்க. அது உங்கள் காதில் கேட்கல. பொய் வாயை திறந்தா உண்மைக்கு புறம்பா பொய்யா பேசும். ஊருக்கே தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு, அமைச்சருக்கு தெரியல. ஏன்னா மத்திய அரசோட நிறுவனம். இதுக்கெல்லாம் எதிர்த்து நோட்டீஸ் கொடுக்க நமக்கு பயம், நடுங்க கால் ஆடுது. அந்த பயத்தினுடைய உச்சமாக என்ன பண்ணிடுறதுன்னா, மீனவர்களோ அந்த உள்ளூர் மக்கள், எண்ணூரில் இருக்கிற மக்கள் சொல்கிற கருத்துக்கு எதிராக பேசிடுது. அப்படிலாம் இல்லைங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி செட்டிங்கில் இருக்கிறாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்கள்ல. அதே வேலை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆற்றுலலாம் எதுவும் தப்பு இல்லை, நீங்கள் தான் ஏதோ கழுவி விட்டீங்க. மக்கள் எவ்வளோ கழுவி விடுவாங்க? இருக்கிற மக்கள் தானே இவ்வளோ நாள் கழுவி விட்டுன்னு தானே இருந்தாங்க. திடீர்னு எப்படி மீன்ஸ் ஆகுது? அவ்வளோ சாம்பிள் எடுக்கணும், பார்க்கணும், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு இருக்குது. அது என்ன பண்ணுங்கன்னா, உப்பு, மிளகு, திப்பிலி, கொஞ்சம் பெப்பரு, பூண்டெல்லாம் போட்டு அது டிபார்ட்மெண்ட் மொத்தமாக ஊறுகாய் ஜாடியில் போட்டு வச்சுருங்க. பெரிய ஊறுகாய் ஜாடியாக செய்யுங்க. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே வேஸ்ட்டு. பொல்யூஷன் வந்து அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து மேலை நாடுகள்லாம் சிரிப்பாங்க. ஏதாவது ஒரு மாற்றம் எங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் வந்து பழவேற்காடு நண்டுன்னா வந்து அவ்வளோ ஃபேமஸ், எக்ஸ்போர்ட் ஆகும். இறால்லாம் வந்து அவ்வளோ இருக்கும். மீன்லாம் வந்து கொடுவாலாம் வந்து அருமையாக இருக்கும் அந்த இடத்துல. வவ்வால்லாம் சுத்தமாக காலி. இப்போ எல்லாம் ஏரி வவ்வாலை வாங்கிக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு மதிப்பும் இல்லை, அதுக்கு ஒரு மண்ணும் கிடையாது, அது வேல்யூவே கிடையாது. ஏன்னா அமைச்சருக்கு இதெல்லாம் கொஞ்சம் போனோம். எக்ஸோட்டிக்காக வரக்கூடிய மீன்கள் அதெல்லாம் வந்து அதை தான் வாங்கிக்கிட்டு இந்த பாசா, அதுக்கப்புறம் இந்த டிலேப்பியா, இதெல்லாம் வந்து நம்ம ஊர் மீனே கிடையாது. கெண்டை, விரால், அதுக்கப்புறமா வந்து ஐரை, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். 6 மாசு பட மீன் வளம், மண் வளம் ஒன்றுமே இருக்காது. வெறும் கெமிக்கலை தான் சாப்பிடணும் வர சந்ததியினர். தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறது. எப்படி பார்க்குறீங்க? செங்கோடி வீர இதுவே அதெல்லாம் பேசிட்டு, மார்க்சிசம்லாம் பேசிட்டு ஒரு 2 மணி நேரம் போராட்டம் பண்ணிட்டு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு, யாரை எதிர்த்துன்னா முதன்மை செயலாளர் அம்பை பிடிச்சிக்கிறது, எய்தவனை விட்டுற வேண்டியது, வேடனை விட்டுட்டு அம்பை பிடிச்சிக்கிறது. அந்த அம்பை வந்து உடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி. அடுத்த அம்பை விட போகிறாங்க. அவங்க முதல்வரை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா கூட்டணியில் இருக்கு, கூட்டணிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒன்றும் கனமே இல்லைல்ல. அதாவதுங்க, ஒரு சிலதெல்லாம் தெளிவாக சொல்லிடணும். பாஜகவை தான் எதிர்த்தோம், அதனால நீங்க பண்ற எல்லாத்தையும் வந்து ஏங்க பாஜக பண்ணலங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசுல தானே இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எதனா நோட்டு போட்டுச்சா? கம்யூனிஸ்ட் எல்லாம் பாருங்க, ஏவு பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க இருக்க டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கலாமா? அவங்க துறை ரீதியா அமித்ஷா துறையில் இருக்க ஒரு அதிகாரி, உச்சகட்ட அதிகாரி மத்திய அரசுல இருந்து எழுதியிருக்கலாமா? நீட் தேர்வு எதிராக எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குது, என்னென்ன மாணவர்கள் எழுதியிருக்கலாமா? பாசிச பாஜக அந்த வேலையை பண்ணலை. நீங்களாம் சொல்கிறீங்களே, சும்மா பிஜேபி வந்து பில்டப் பண்ணி பிஜேபி வந்து விடும், பிஜேபி உங்களெல்லாம் விட பார்க்கும்போது பிஜேபியே பரவாயில்லன்னு தோணுது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன் அன்னோன் ஏஞ்சல்னுவாங்க. அந்த அன்னோன் ஏஞ்சல் வந்து இட்டாலிக்ஸில் வரும், கோட்ஸில் வரும். என்னென்னா ஏஞ்சல் மாதிரி நடிக்குது, அது ஏஞ்சல் கிடையாது, அதுதான் அன்னோன் ஏஞ்சல். இதுனா தெரிஞ்ச பேய், இந்த பேய் இப்படி பண்ணோம், இந்த தேவதை வேஷம் போட்டுக்கிட்டு இது என்னென்ன வேலை பண்ணுன்னே தெரியாது, அதுதான் சொல்லுவாங்க நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன் அன்னோன் ஏஞ்சல். அந்த மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க?
அதே மாதிரி இப்போ இவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வரோம். இதெல்லாமே வந்து வெறும் வார்த்தை விளையாட்டுகள். இப்போ இந்த திண்டுக்கல்லில் போயிட்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வட்டாட்சியரை விட்டு சர்க்குலர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ கம்யூனிஸ்ட் எதிரில் இருந்தாங்க, பண்ணலை. பாஜக மத்தியில் இவ்வளோ நாளாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயத்தை மத்திய அரசும் யாருமே பண்ணலை. தாவேக்கா ஆட்சி வந்தாலும் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு விடுவிச்சிட்டாங்க, உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. யார் மேலே? அந்த வட்டாட்சியர் மேலே. சரி, வட்டாட்சியர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது தான் தமிழ்நாடு பூரா போராட்டமா? எங்கே துடிக்குது பூஜைன்னு பொங்கணுமே, பொங்கலையே. மாணவர்களை வந்து நீங்கள் பால நிலையத்தில் கொடுத்துட்டு போய் காவல்துறை வந்து வேவு பார்த்தாங்க. உங்களோட ஆதரவோடு நடந்த மாணவர் மீது வழக்கெல்லாம் பதியப்பட்டது. நல்லா அவங்களோட சூழ்நிலை, போராட்டம் பண்ணுறாங்க, நாளைக்கு வாழ்த்துக்கள், ஏதோ போராட்டமாச்சு பண்ணுறாங்க. இல்லை அவங்க எதிர்த்து இன்னும் வலுவாக எதிர்க்கணுன்றீங்களா தமிழக அரசு? அடுத்த முறை என் விஷயத்தை தலையிட்டா ஆட்சியே இருக்காதுன்ற அளவுக்கு பேசணும். அப்படி பிளாக்மெயிலா போயிரும்ல. என்ன பிளாக்மெயில்? மண்டியிடாத மானம் தான் மார்க்சிசம், அது பிளாக்மெயில் இல்லை. என்ன வேவு பார்க்குற? நாளைக்கு கேட்கணும், வலிச்சு கேட்கணும். நாங்கள் என்ன பண்ணோம்? வண்டல் மண்ணை திருடணுமா? குட்கா வியாபாரியோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணோமா? லாட்ரி வித்தமா? சாராய ஆலை நடத்துகிறோமா? கஞ்சா வித்தமா? பாலியல் சீண்டல் பண்ணோமா? இல்லை போதைப் பொருள் வச்சுட்டு இளைஞர்களை கெடுத்தோமா? நாங்கள் என்ன பண்ணோம்? கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நாங்கள் என்ன பண்ணோம்? ஊழல் பண்ணோமா? சொத்து குவிப்பு பண்ணோமா? கட்ட பஞ்சாயத்து பண்ணோமா? இல்லை பெண்களை வைத்து தவறான தொழில் பண்ணுமா? என்ன பண்ணோம்? எதுக்கு எங்களை செக் பண்ண கேட்கணும். தலைமை செயலர்லாம் தான் ஐஏஎஸ் அதிகாரிலாம் வாய் சேர்த்தவங்க, புள்ளப்பூச்சி. இன்னும் 4 மாதம் 3 மாதம் கழிச்சு அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. அது எப்படி முதலமைச்சருக்கு தெரியாமல் இப்படி ஒரு கூட்டணி கட்சி தலைமை கட்சியை வந்து வேவு பார்க்க சொல்லுவீங்க? கூட்டணி கட்சியா இருக்கிற இடத்துல கொஞ்சம் அந்யூன்யமா இருப்பாங்க. அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் படித்த மார்க்சிசம் ஐயா காளிமுத்து பேசுனது மண்டியிடாத மானம் தான் மார்க்சிசம். 2 விஷயம் போனால் வராது, ஒன்று உசுறு, ஒன்று மானம். நான் இந்த விஷயத்த நான் மார்க்சிஸ்ட்கிட்டயோ கம்யூனிஸ்ட் சிபிஐ கிட்டயோ நான் எதிர்பார்ப்பேன். மற்ற கட்சிகள் கிட்டலாம் நான் எதிர்பார்ப்பேன். விஜய் அவர்களே அப்படி விரும்புவார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா பட்டுன்னு இது பண்ணிட மாட்டார். என்ன பிரச்சனை? என்ன பண்ணிட்டாரு அவரு? கம்யூனிஸ்டுகளோட போராட்டம் என்ன பண்ணிட்டாரு அவரு? அதாவது பீச்சை அழகுபடுத்துறேன்னு சொல்லிட்டு பீச் ஓரத்தில் இருக்கிற கடையெல்லாம் தூக்குறாங்க. இப்போ சாயந்தரமா சிபிஐஎம்மோட செல்வா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. மத்திய சென்னை மாவட்ட செயலாளர், பீச்சை அழகுபடுத்துங்க. ஏங்க பீச் ஓரத்தில் கடை போட்டு பிழைக்கிறாங்க, வயிற்று பொழப்பு, குடும்பம் இல்லை அவங்களுக்கெல்லாம், குழந்தை குட்டி இல்லை, அந்த குழந்தைங்களாம் என்ன சாப்பாடு கொடுப்பாங்க? அதெல்லாம் படிக்க வேணாம். அந்த கடை போடுற ஒரு ஆண் மகனை நம்பி ஒரு குடும்பம் இல்லை, ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணின்னு வரல, நான் ரோட்டில் இருந்து பிச்சை எடுப்பாங்களா? சாலை ஓரத்தில் கடை போடுறது பெரிய குற்றம், ரைட்டு, என்க்ரோச்மெண்ட்டு, ரைட்டு. சரி, மாற்று சிந்தனை எதனா ஒரு சட்டம். கடலூரில் இதே மாதிரி கடலூர் மார்க்கெட் என்ன போராட்டம் பண்ண கம்யூனிஸ்ட்காரங்க கைது பண்ணணும். விவசாயிகளுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் வேளாண் கடனை ரத்து பண்ணணும், சொல்ல காப்பாற்றணும்ல. தங்கம் ரொம்ப முக்கியமாக, இப்போ உடனே தங்கம் பண்ணணுமா? இப்போ தங்கத்துக்கு 2 திட்டம் சொன்னீங்க இல்லையா? அதை விவசாயி கடனை ரத்து பண்ணிவிட்டு பொங்கலை தாண்டி இல்லை February Marchல அறிவிச்சுட்டு கூட பண்ணலாம்ல. ஒரு 6 மாதம் கழிச்சு எதை முதல்ல செய்யணும்? நான் ஒத்துக்கிறேன், பணம் இல்லை, ரைட்டு. சாராய வெள்ளத்தை 30 ரூபா 40 ரூபா ஏற்றிக்கங்க, பணம் வரப்போகுது. இப்போ இந்த பணத்தை விவசாயிக்கு கொடுத்துட்டு நெசவு பண்ணுறவங்களுக்கு 5ஆம் தேதி ஆனால் அந்த மானியம் பணம் போகும், அதுவே டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வரலான்ட்டு. என்ன நிர்வாகம்? தேய்ச்ச ரூமியை தேய்க்கிறீங்க, இழைச்ச ரூமியை இழைக்கிறீங்க. இப்போ தானே தேர்தல் முடிஞ்சு எல்லாம் வெள்ளை அடித்து வந்தாங்க, அப்புறமா திருப்பி எதுக்கு இன்னொரு அலுவலகம் புதுசா? என்ன ஃபுட்பால் எதுனா விளையாடுவீங்களா? டர்ஃப் வருதாங்க? முதலமைச்சர் நேரத்துக்கு அவ்வளோ இடம் தேவைங்களா? அமைச்சர் வந்து ஐயா ஆதரவு சொல்றாரு, 10க்கு 10 ரூமில் இருக்கிறாராம் முதல்வர். என்ன எப்படி பார்த்தா தெரியுது? எல்லாரும் பார்த்தா இடகு நாட்டிலேருந்து வந்த மாதிரி 2 சைடு காது குத்துன மாதிரி கடுக்கம் போட்ட மாதிரி தெரியுதா? சின்ன வயசுலேயே காது குத்தி இருக்குது மக்களுக்கு. 10க்கு 10 எப்படிங்க இருப்பார் ஒரு முதலமைச்சர் சொல்லுங்க? பேரவையில் பதிவு பண்ணுறாருங்க. நான்லாம் பார்த்துருக்கிறேன் முதலமைச்சரோட அலுவலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நிறைய வாட்டி போயிருக்கிறேன் நான். முதலமைச்சர்கள் இருக்கும்போது அதிகாரிகள் உட்காரும்போது எவ்வளோ சேர் இருக்கும், எவ்வளோ நீட் இருக்கும், அது என்ன சைஸ்ன்றது எனக்கு தெரியும். பாத்ரூம் வசதி இல்லைன்றாருங்க. ஒரு முதலமைச்சரோட அலுவலகத்துக்கு பாத்ரூம் வசதி இல்லைன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்திருப்பாங்களா? ஸ்டாலின் இருந்திருப்பாரா? என்ன சொல்ல வரீங்க? முதலமைச்சரோட அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் பாத்ரூம் வசதி இல்லை. ஏன் செக்ரட்டரியேட்லேயே பாத்ரூம் இல்லைன்னுங்க பேசாமல். ஒரு சின்ன பொய்யை ஒரு ஜோதிடர் சொன்னதுனால மாறுறதா வரக்கூடிய விமர்சனத்தை
ஜோதிடர் சொன்னாரா இல்லை இவருக்காக பீச்சு பார்த்த மாதிரி பிடிக்குதுன்னு போதா எனக்கு தெரியாது. அது விமர்சனமாக வச்சுருவோம். உண்மையானது நமக்கு தெரியாது. உண்மைக்கு புறம்பான செய்தியாக வச்சுருவோம். ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ விஷயம் நீங்கள் போய் உண்மைக்கு புறம்பாக சொல்கிறீங்க, சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க, முதலமைச்சர் அலுவலகம் குட்டின்றீங்க, முதலமைச்சரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்கன்றீங்க. இதுவரையிலும் விஜய் சார் பொதுமக்கள் கிட்ட மனு லைனில் நின்று வாங்கின மாதிரி எதனா புகைப்படம் வந்துச்சா? டாட்டா காட்டின மாதிரி வந்தது புகைப்படம். இப்படி கை வச்சு இப்படி ஃப்ளையிங் கிஸ்ஸு இதெல்லாம் வரும். வைபு வரும், பிளாஸ்ட்டு வரும், ஃபயர் வரும் ஃபேஸ்புக்கில். பொதுமக்கள் கிட்ட நின்று மனு வாங்கின மாதிரி பார்த்தோமா? பொதுமக்கள் வராங்க, ஐநா சபையிலேருந்து வராங்க, அமெரிக்க தூதரகத்துலேருந்து வராங்க, அவங்க கூப்பிட்டாங்க, ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, ஹாங்காங்கில் கூப்பிட்டாங்க. யார் வீட்டு காசில் 5.5 கோடிக்கு செலவு பண்ணுறதா உத்தேசம்? அதெல்லாம் போக்கு சரி கிடையாது. திமுக பண்ணக்கூடிய அரசியல் போதிய அளவில் இல்லை. மூத்த அமைச்சர்கள்லாம் ஒரு சிலர் மானியத்தேனன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் சரியான கேள்விகள் இல்லை. சட்டமன்றத்தை பார்க்கும்போதே மக்கள் மன்றமாக அது இல்லை. அது தனி மனித துதிப்பாடுற ஒரு மன்றமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர் சந்திப்பில் அருமையாக சொன்னாங்க. 2 பேர் ஓட்டு போட்ட மக்கள் காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஒன்று பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலத்தில் ஓட்டு போட்டவங்க, இன்னொன்று தருமபுரியில் சௌமியா அன்புமணிக்கு ஓட்டு போட்டவங்க காலரை தூக்கி வச்சுக்கலாம். அதிகமான யதார்த்தமான நிலையிலேருந்து பேசுகிறாங்க. மக்களோட புரிதல், மக்களோட பிரச்சனையை பேசுகிறாங்க. 2 பேரும் வேறு வேறு கட்சி, வேறு வேறு கொள்கை. எனக்கு ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது சட்டமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சு மக்களுக்கு அது பயன் தருமா? முதலமைச்சரோட கவனத்தை அது ஈர்க்குமா? அரசோட பிரச்சனையை அதை செவி செய்யும். 3வது நான் பாராட்டணும், இந்த சட்டமன்றத்தில் நல்லா இருக்குன்னா ஐயா ஜேசிடி பிரபாகர். நல்ல வேளை அவர் பேரவைத் தலைவராக ஆக்கினார் விஜய் சார். இல்லைன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும். தாளெல்லாம் தட்டி பாட்டு பாடுவாங்க வேறு யாருன்னா விட்டுருந்தீங்கன்னா. அவருக்கு கொஞ்சம் மூத்த அரசியல்வாதின்றதுனால ஐயா புஷி ஆனந்த் சொன்னது ஒரு விஷயத்தில் உண்மையிலே அது உங்களுக்கு நேரம் தான், நல்ல நேரம், பாக்கியம்தான் உங்களுக்கு அவர் கட்சது. அதனால் என்னென்ன ஆடல் பாடல் நிகழ்ச்சி என்னென்ன ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுடைய நிறைய கருத்துக்களை நீக்க அப்படி இல்லைங்க. கொஞ்சமாச்சு நாயா நடுநிலையாக நடந்துக்கணும்ல. இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு விட்டா என்ன ஆகும்? இது இன்னைக்கு அனுபவிச்சா அப்புறமா பேரவையில் வெறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியாக போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் காமெடியெல்லாம் வந்துடும். ஸ்டாண்டப் காமெடியெல்லாம், டார்க் காமெடியெல்லாம் வரும். நெல்சன் சார் இருக்கிறாரு, அவரோட படத்தில் டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடிலாம் வரும். அந்த மாதிரி காமெடிலாம் வந்துடும் உங்களுக்கு உள்ள. அது சட்டமன்றம். அது ஒரு மக்கள் அதாவது என்எஸ் கிருஷ்ணன் ஐயாவும் பாடல்கள் இருக்கும். துரைமுருகனும் கிண்டல் பண்ணுவார், நையாண்டி பண்ணுவார். அது நகைச்சுவை தாண்டி அதில் கருத்து இருக்கும். இதில் ஒரு 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 புள்ளி விவரம் இருக்கும். செல்லூர்ராஜ் கூட ஒரு சில நேரத்தில் பேசுவார், நான் தலைவர், பேரவை தலைவர், இது பாருங்கள் மக்கள் பிரச்சனையை பேசினா தர்மாக்கோல்ன்றாங்க. இப்படி எல்லாமும் பேசியிருக்கிறாங்க. இந்த பேரவையில் எப்பவுமே சண்டை போட்டுக்கணும், ஒருத்தரை குறைச்சோம் அப்படிங்கெல்லாம் கிடையாது. பேரவையில் நாகரிகமான முறையில் நட்பு பாராட்டி கூட மக்கள் சேவை செய்யலாம். தேர்தல் நின்னீங்க, தோற்று போயிட்டீங்க, ஒருத்தர் ஜெயிச்சிட்டிங்க, தோற்றவங்க எதிர்கட்சி, ஜெயித்தவங்க ஆளுங்கட்சி, அதோட முடியுது. உக்காந்துக்கிட்டு தனி மனித இந்த குரோதத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. ஒவ்வொரு நாளும் ஐயா ஆதவர்ஜன் வன்மத்தை கற்கிறார். திமுக மீது இருக்கிற வன்மத்தை கற்கிறார். யாரோட முதுகுல இருந்து? ஐயா விஜயோட முதுகுல இருந்து வன்மத்தை கற்கிறார். அதை விஜய் ரசிக்கிறார். வன்மத்தை கற்கிற இடம் கிடையாது. நீங்கள் பாருங்கள் அவரோட பேச்சு, அவரோட பாடி ஏஞ்சிக்கும் போதே ஏதோ ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி ஏஞ்சிக்கிறாரு. ஒரு அமைச்சர் மாதிரியா அவர் நடந்துக்கிறாரு. அப்புறம் மரிய வில்சன் அது பயங்கரமாக வைரல் ஆகி நெகட்டிவ் ஆனதுக்கப்புறமா பொறுமை இருந்தால், கடமை இருந்தால், 3 இருந்தால் தலைவனாக ஏன் முன்னால் அப்படி பாட வேண்டியதானே? தெரியுது அப்போது பேக் ஃபயர் ஆகுதுன்னு. இது கண்டிப்பாக நாள் போக்கில் மக்களுக்கு இதெல்லாம் கவனிப்பாங்க. நிறைய விஷயங்களை பேச முடியும். நன்றி சார். நன்றி.